ஈவிகேஎஸ் இளங்கோவனின் சொத்து மதிப்பு இவ்வளவா? அதிர்ச்சியில் உறைந்த முதல்வர் ஸ்டாலின். அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவருமான ஈவிகேஎஸ் இளங்கோவனன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று உயிரிழந்தார். இதை அடுத்து விரைவில் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் தமிழக தேர்தல் வரலாற்றில் ஒரே ஆட்சியில் 3வது முறையாக வாக்களிக்க போகின்றனர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள். மேலும் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக அதற்கு பிறகு 2016 தேர்தலிலும் 2வது முறையாக ஆட்சி அமைத்தது. தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் அதிமுக திமுக களம் கண்டன. மேலும் இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சிகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றன. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 159 இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்றியது. அதிமுக கூட்டணி 75 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் அதிமுக மட்டும் 65 இடங்களை கைப்பற்றியது. அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட 25 தொகுதிகளில் 18 இடங்கள் வெற்றி பெற்றது. குறிப்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் ஈவிகேஎஸ் இளங்கோவனின் 2வது மகனான இரவா திருமகன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தான் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே திருமகன் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. அந்த தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக கூட்டணி வேட்பாளர் யுவராஜை சுமார் 8500 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து முதன் முறையாக சட்டப்பேரவைக்குள் நுழைந்தார். இந்த நிலையில் கடந்த 2023 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி திடீரென மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். இதையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் காங்கிரஸ் கட்சியே போட்டியிடும் என திமுக தலைமை அறிவித்தது. யார் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என எதிர்பார்த்த நிலையில் ஈவிகேஎஸ் மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி அதிமுக வேட்பாளராக KS தென்னரசு அறிவிக்கப்பட்டார். அதே நேரத்தில் திமுக கூட்டணி பலம், அமைச்சர்களின் செயல்பாடு உள்ளிட்டவற்றால் ஈவிகேஎஸ் இளங்கோவனன் மாபெரும் வெற்றி பெற்றார். இதையடுத்து சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்றத்தில் நுழைந்தார். தொடர்ந்து காங்கிரஸ் நிகழ்ச்சிகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் பங்கேற்று வந்த அவர் கடந்த 27ஆம் தேதி உடல்நலக் குறைவால் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் இந்த நிலையில் ஈவிகேஎஸ் நம்மை விட்டு பிரிந்துள்ள நிலையில் இவரை பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்கள் வெளியாகி உள்ளன. அது என்னவென்றால், ஈவிகேஎஸ் ஒட்டுமொத்த சொத்துக்களை பற்றி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மேலும் இவர் அரசியலில் நிற்கும்போது இவருடைய சொத்து மதிப்பு 25 கோடி காட்டியுள்ளார். ஆனால் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு என்பது கிட்டத்தட்ட 1100 கோடிகளை தாண்டும் எனவும் தற்போது சமூக வலைதளங்களில் குறிப்பிடப்படுகிறது. இந்த செய்தி முதல்வர் ஸ்டாலின் உள்பட பலருக்கும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.